ஸ்டூடெண்ட்ஸ் ஜாவாவில் 11th கோடிங் ஃபைல் ஹேண்ட்லிங் அண்ட் ஃபைல் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் மோஸ்ட்டாக என்ன பார்ப்போன்னா, ஒரு ஃபைல் பார்த்திங்கன்னா எல்லா கான்செப்ட்ஸும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ண முடியுமா முடியாதா, இல்லை அந்த ஃபைல் என்ன டைப்பில் இருக்குது, அந்த ஃபைலோட சைஸ் என்ன, இதில் ஏதாவது இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியுமா. ஸோ இது எல்லா கான்செப்ட்டுமே நம்ம என்னென்னா இந்த கோடிங் மூலமாக பார்ப்போம். எனக்கு என்ன இன்புட் நான் கொடுக்கணும், என்ன அவுட்புட் வேணும்னு பார்த்துடலாம். என்டர் ஃபைல் பாத் ஆர் நேம்னு கொடுத்தக்கானா இந்த ஃபஸ்ட்டு ஃபைல் என்னென்னு பார்ப்போம். ஃபைல்னால் என்னென்னு ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் எடுத்துக்கோ. வேர்ட் டாக்குமெண்ட்டில் போயிட்டு நீ சம்திங் டைப் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணனா அதுவுமே என்னது ஒரு ஃபைல் தான். ஓகேவா. அதை நீ பிடிஎஃபாக மாற்றினாலும் வேறு ஃபார்மேட்டில் இருந்தாலுமே அது ஃபைல் தான். ஒரு எக்ஸல் எடுத்துக்கலாம், எக்ஸல் ஷீட்ஸுமே ஒரு ஃபைல் தான். நெக்ஸ்ட் வந்து இமேஜஸ் இருக்குன்னா இமேஜுமே ஒரு ஃபைல் தான். அது ஆடியோ ஃபார்மேட்டில் இருக்கா, வீடியோ ஃபார்மேட்டுக்கும். ஸோ எல்லாமே என்னது ஒரு டைப் ஆஃப் ஃபைல் தான். இப்போ எனக்கு இங்கே என்னென்னா இந்த கோடிங் எப்படி ஒர்க் ஆகும்னா, நான் வந்து என்டர் ஃபைல் பாத் ஆர் நேம் கொடுத்துருக்கேன்ல. ஸோ மோஸ்ட்டாக நேம் என்டர் பண்ணுறத விட அந்த ஃபைலோட டோட்டல் பார்த்துனா அது லொக்கேஷன். இப்போ எனக்கு சிஸ்டமில் டி ட்ரைவில் இப்போ ஜாவா ப்ராக்டிக்கல் சிலபஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கேன். அது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வச்சுருக்கேன். இதை கொடுத்தேன்னா எனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகணும்னா அந்த ஃபைலில் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த நான் கொடுத்துருக்கேன் பார்த்தியா. ஸோ இந்த லொக்கேஷனில் இந்த ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆகுதா, எஸ் ஆர் நோவான்னு சொல்லிட்டு எனக்கு ஷோ ஆகணும். அப்படி எக்ஸிஸ்ட் இருந்துச்சுன்னா அது ரீடபுளான்னு சொல்லிட்டு ஷோ ஆகணும். ரீடபுள்னால் என்னால் அதை வியூ பண்ணி என்னால் அந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி வியூ பண்ண முடியுமான்றதை எனக்கு அது ஷோ பண்ணணும். அப்போ அது ட்ரூவா ஃபால்ஸான்னு ஷோ ஆகணும். சப்போஸ் ரைட்டபுள்னால் என்னால் அது எடிட் பண்ண முடியுமா, ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கண்டென்ட் மாற்றணுன்னா அது பண்ண முடியுமான்னு சொல்லி ரைட்டபுள்ன்ற கான்செப்ட். இந்த ஃபைல் என்ன டைப்பு, ஸோ மல்டிபிள் டைப்ஸாக இருக்கும். இது நார்மல் ஃபைலாக, ரெகுலர் ஃபைலாக, இதை வந்து ஃபைல் வந்து அப்நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம என்ன பண்ணுவோம், அதோட இது மென்ஷன் பண்ணுறோம். இன்னொன்று லாஸ்ட்டு என்னென்னா இந்த ஃபைலோட லென்த்துனா அந்த சைஸ் இருக்கும்ல. சைஸ் வந்து நம்ம எத்தனை எம்பி எத்தனை ஜிபின்னு சொல்லுவோம்ல. பட் இங்கே அது என்னென்னா எம்பி ஜிபி நம்ம என்ன பண்ணுறோம், பைட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி சொல்லுவோம். இப்போ யூஸ்வலாக நம்ம மேக்ஸில் வந்து என்ன பண்ணுவோம், இப்போ கிலோமீட்டரை வந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணுவோம். மீட்டரை வந்து இப்போ மீட்டர் வந்து சென்டிமீட்டர் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோன்னா அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம், எம்பி ஜிபி மெகாபைட்ஸ் கிகாபைட்ஸை வந்து நம்ம வந்து பைட்ஸ் கன்வெர்ட் பண்ணி சொல்ல போகிறோம். ஸோ அது கான்செப்ட். இங்கேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்பெக்டட் இன்புட் 2ல் என்ன கொடுத்துருக்கேன்னா இங்கேயும் லைக் அதே மாதிரி தான் நான் அதே ஃபைல் இது கொடுத்துருக்கேன். இன்கேஸ் எனக்கு அந்த ஃபைல் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா என்னென்னு ஷோ ஆகும், ஃபைல் எக்ஸிஸ்ட் வந்து நோன் ஷோ ஆக போகுது. ரைட்டபிளில் ஃபால்ஸு. அது என்ன டைப் ஃபைல், ஏன்னா ஃபைலே இல்லாதப்போ என்ன டைப்னு கண்டுபிடிக்கும். ஸோ அது வந்து அன்னோன் ஷோ ஆகணும். ஸோ அதுக்கு எந்த லென்த்துமே இல்லைனால 0. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணணும், கோடிங் டைப் பண்ணணும். அப்போ ஸ்டார்டிங் என்ன பண்ணிடலாம், இங்கே நம்ம ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ண போகிறதுனால நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். import java.io.file. அப்போ தான் அந்த ஃபைலில் இருக்க சில அந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இங்கேயும் நம்ம இன்புட் வாங்க போகிறோம்ல, அந்த ஃபைலோட அந்த லொக்கேஷன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஸ்கேனர் இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இன்புட் வாங்க முடியும். அப்புறம் நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸோட நேம் வந்து ஃபைல் இன்ஃபோ டெமோ. ஸோ நடுவில் எங்கேயும் ஸ்பேஸ் விடக்கூடாது, கண்டினியூஸாக டைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதுக்கு என்ன ஆக்சஸ் கொடுத்துருக்கோம், பப்ளிக்ன்ற ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். மெயின் மெத்தட் இல்லைனா ஜாவா கோடிங் ரன் ஆகாது. ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் ARTSலாம் கொடுத்துட்டு இந்த ஸ்கேனர் நம்ம இன்புட் வாங்கணும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் வாங்க முடியாதுல்ல. ஸோ ஸ்கேனர் SC = நியூ ஸ்கேனர் கொடுத்துட்டு நம்ம அந்த லொக்கேஷனை வந்து நம்ம இன்புட்டாக கொடுப்போம். ஓகேவா. ஸோ அதனால் system.in கீபோர்டில் டைப் பண்ணால் அது எடுத்துப்போம். இப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸ்பெக்டட் இன்புட்டில் எனக்கு என்னென்னு மேலே ஷோ ஆகணும், அந்த ஃபைலோட இந்த வேர்டிங்ஸ் எனக்கு அப்படியே ஷோ ஆகணும்ல. என்டர் ஃபைல் பார்த்தா நேம். அப்போது system.out.println என்ன பண்ணுறேன், இங்கே எல்என் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, system.out.println கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போ டபுள் கோட்ஸில் என்ன பண்ணுறேன், என்டர் ஃபைல் பார்த்தா நேம் சொல்லிட்டு கொடுத்துறேன். அகெயின் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது எனக்கு இப்போ நான் என்டர் பண்ணுவோம்ல அந்த ஃபைல் லொக்கேஷன், அது என்ன பண்ணுதுன்னா இந்த ஸ்கேனர்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து என்கிட்டேருந்து அந்த ஃபைல் லொக்கேஷனை வாங்கிட்டு ஸோ நெக்ஸ்ட் லைன் யூஸ்வலாக நம்ம நெக்ஸ்ட்டு இன்ட்டுன்னு பார்த்துப்போம். ஏன் நெக்ஸ்ட் லைன்னா நான் கொடுக்க போகிற எல்லாமே ஸ்ட்ரிங்காக தானே இருக்குது, எல்லாமே வேர்டிங்ஸ் தான் டைப் பண்ண போகிறோம். லொக்கேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேலே கொடுத்த மாதிரி டின்னு கொடுத்துட்டு /ஜாவா ப்ராக்டிக்கல் சிலபஸ், ஜாவா ப்ராக்டிக்கல் சிலபஸ் அப்படி நான் கொடுக்குறேன்னா என்ன ஆகும்னா, ஸோ இது எல்லாமே என்னென்னா டெக்ஸ்ட்டு தானே. ஸோ வேர்டிங்ஸாக இருக்கனால
அப்போது இதை நான் ஸ்ட்ரிங்காக இந்த என்ன டேட்டா டைப்பு ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ண போகிறனால இங்கே நெக்ஸ்ட் லைன் இது இன்டீஜராக இருந்தால் இன்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். நம்ம லொக்கேஷன் இன்டீஜராக கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பு. இது இந்த எதில் போய் இது ஸ்டோர் ஆக போகுதுன்னா இந்த லொக்கேஷனை வந்து ஃபைல் நேம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இங்கே நம்ம கொடுத்து வைப்போம். ஓகேவா, இந்த ஃபைல் நேம்ன்ற வேரியபிளில் இந்த லொக்கேஷனை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இந்த ஃபைல் நேம் வேரியபிள் என்ன டேட்டா டைப், ஸ்ட்ரிங் டேட்டா டைப். நம்ம மேலே ஃபைல் இந்த இப்போ எப்படி ஸ்கேனர் இம்போர்ட் பண்ணனால ஸ்கேனருக்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், நம்ம ஃபைல் வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் ஃபைல்ன்ற பேக்கேஜை. அப்போ அதே மாதிரி ஃபைலுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட் நேமும் நான் ஃபைல் தான் இங்கே கொடுத்துருக்கேன், FILE. நீ சப்போஸ் வேறு ஏதாவது ஷார்ட் ஃபார்ம் எஃப்னு கொடுக்கணுன்னா கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு நியூ மெமரி ஸ்பேஸில் நியூ ஃபைல் ஆஃப்னு கொடுத்துட்டு அந்த ஃபைலோட நேம், அந்த ஃபைலோட நேம் எதுனா போன இது நம்ம வேரியபிள் கொடுத்துருக்கோம்ல. ஸோ இந்த ஃபைல் நேமில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும்னா நம்ம கொடுத்த அந்த லொக்கேஷன் வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு அவுட்புட்டில் என்னெல்லாம் டிஸ்பிளே ஆகணும்னு பாரு. அவுட்புட்டில் மேலே எடுத்தோன்னே இந்த வேர்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, ஃபைல் இன்ஃபர்மேஷன், ஃபைல் எக்ஸிஸ்ட், ஃபைல் ரீடபிள், ஃபைல் ரைட்டபிள், டைப்பு, லென்த் இன் பைட்ஸ். ஸோ எனக்கு எல்லாமே என்ன ஆகணும்னா அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகணுனால எல்லாத்தையுமே என்ன பண்ணு, இந்த சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டர்லனில் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துக்கோ. இப்போ இங்கேயும் சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டர்லன் ஃபைல் எக்ஸிஸ்ட்னா எஸ்ன்னு காட்ட போகுது, இல்லைனா அது நோன் காட்ட போகுது. இங்கே சிஸ்டம் டாட் அவுட் பண்ண ஃபைல் ரீடபிள்னா அதுக்கேற்ற அந்த சின்டாக்ஸ் கொடுத்துக்கலாம், ரைட்டபிள்னா அதுக்கேற்ற சின்டாக்ஸு. ஸோ எல்லாமே என்னது சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டர்லனில் நம்ம என்ன பண்ணுறோம், என்னென்ன வேணுமோ டைப் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அகைன் ஒன்ஸ் இதை இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஃபைல் எக்ஸிஸ்ட், அந்த ஃபைல் நான் கொடுத்துருக்க லொக்கேஷனில் ஃபஸ்ட்டு அந்த ஃபைல் இருக்கா இல்லையான்ட்டு பார்க்கணும். ஓகேவா, ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவோம், லொக்கேஷன் கொடுத்துருவாங்க, அந்த ஃபைல் அங்கே இருக்கவே இருக்காது. ஸோ லொக்கேஷன் கொடுத்துட்டு ஃபைல் இல்லைன்னா இந்த நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபைலுன்ற பேக்கேஜை இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஃபைல் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, டாட் எக்ஸிஸ்ட்னு ஒரு கமாண்ட் இருக்குது. எக்ஸிஸ்ட்னா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு ஒரு வேலை இருந்துச்சுன்னா ஆமான்னு சொல்லிட்டு எஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். இஃப் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே என்ன ஆகும், எல்ஸ் இஃப்னு யூஸ் பண்ணால் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இது இல்லைனா எல்ஸ்ன்ற பாக்கில் ஃபைல் எக்ஸிஸ்ட் நோன் பிரிண்ட் ஆகும். ரீடபிள், இதுக்கு வந்து ரீடபிளுக்கு இங்கே என்ன அந்த கமாண்டுனா அதே ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு கேன் ரீடுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா, அந்த கமாண்ட் கேன் ரீடு. ஸோ இந்த கேன் ரீடுன்றது ஒன் ஆஃப் தி ஃபைல் ஆப்ரேஷன். அதால் அந்த ஃபைலை வந்து அது என்னது ஓப்பன் பண்ணி வியூ பண்ணுற ஃபார்மேட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ கேன் ரீடாக இருந்துச்சுன்னா எனக்கு அது ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா, கேன் ரீட் அதாவது அந்த ஃபைலை வந்து என்னால் வியூ பண்ண முடியுது அப்படின்னா ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். இல்லைனா அதுவே ஆட்டோமேட்டிக் என்னென்ன ஆகும், ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். இங்கே நம்ம வந்து எஸ்ன்னு நோ நம்ம கொடுக்குறோம், ஆனால் இங்கே அப்படி இல்லை. இது டிஃபால்ட்டாக அதிலே அந்த பேக்கேஜில் வேறு கமாண்டுனால முடிஞ்ச எஸ்ன்னா அதுவே ட்ரூன்னு காட்டும், நோனா அதுவே ஃபால்ஸ்ன்னு காமிச்சிடும். ரைட்டபிளுக்கும் அதே தான். ஸோ ஃபைல் டாட் கேன் ரைட் நம்மளால் அதை மாடிஃபை பண்ண முடியும், டைப் பண்ணி மாற்ற முடியும்னா ட்ரூன்னு அதுவே ஷோ ஆகும், இல்லைனா அதுவே என்னென்னு பண்ணும், ஃபால்ஸு. இப்போ வந்து ஃபைல் டைப்பு. ஓகேவா, இன்னொரு வேர்டு, இப்போ ஃபைலுக்கும் டேரக்டரின்னு ஒரு வேர்டு இருக்குது. ஃபைலுக்கும் டேரக்டரின்ற வேர்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எல்லாமே லொக்கேஷன் தான், நம்ம லொக்கேஷன் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஃபைல்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு PDF ஃபைல் நம்ம வச்சுருக்கோன்னு வச்சுக்கோ, அதை நம்ம ஃபைல் சொல்லலாம். இந்த PDF ஃபைலை ஒரு ஃபோல்டரில் போட்டு வைப்போம்ல, இப்போது BCAன்னு சொல்லிட்டு நான் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜாவாவோட சிலபஸை வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா அப்போ ஜாவா சிலபஸ் தான் எனக்கு என்னது அந்த ஃபைல். அது எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், BCAன்ற ஃபோல்டரில். அப்போ நான் BCA ஃபோல்டரில் நிறைய ஃபைல் ஸ்டோர் பண்ணலாம். கரெக்டாக, BCAன்னு ஒரு ஃபோல்டரில் நான் ஜாவா சிலபஸ் ஸ்டோர் பண்ணலாம், தமிழ் சிலபஸ் ஸ்டோர் பண்ணலாம், இங்கிலீஷ் சிலபஸ் ஸ்டோர் பண்ணலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சிலபஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம். அப்போ எனக்கு இந்த ஃபோல்டருக்கு மட்டும் நான் பார்த்து அந்த லொக்கேஷன் கொடுத்தேன்னா அது டேரக்டரின்னு சொல்லலாம். இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த ஃபைலுக்கு மட்டும் பார்த்து கொடுத்தா அது ஃபைல்னு தான் சொல்லணும். ஓகேவா, இந்த லாஜிக் மட்டும் புரிஞ்சுக்கோ. என்டையர் ஃபோல்டருக்குமே, ஏன்னா அந்த ஃபோல்டரில் மல்டிபிள் ஃபைல்ஸ் வச்சுருப்போம், அந்த என்டையர் ஃபோல்டருக்குமே நம்ம ஆக்சஸ் கொடுத்தா அது டேரக்டரின்னு சொல்லணும். சப்போஸ் நான் இல்லை ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு ஃபைலுக்கு மட்டும் கொடுக்கலாம், அது ஃபைல்னு சொல்லலாம். அப்போ இங்கே டைப் கொடுக்குறோம். டைப் வந்து இஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ரேஷன். ஓகேவா, இஸ் ஃபைல் வந்து ஆப்ரேஷன், இது டிஃபால்ட் ஆப்ரேஷன். அப்போது அது என்ன, இது எனக்கு ட்ரூ இருந்துச்சுன்னா எனக்கு என்னென்ன ஆகணும், டைப் வந்து ரெகுலர் ஃபைல். எலிஃப் இது நடக்குது, ஒருவேளை அது நடக்காமல் இது நடந்துச்சுன்னா இஸ் டேரக்டரியான்னு செக் பண்ணணும். ஓகேவா, அது டேரக்டரியான்றது.
அப்போ டேரக்டராக இருந்துச்சுன்னா டைப் என்னென்னு ஷோ ஆகும் டேரக்டரி. இது ரெண்டுமே இல்லைன்னா எல்ஸில் என்ன பண்ணுவோம், அது என்னன்னே தெரியும்னு சொல்லிட்டு அன்னோன் கொடுத்துரும். லாஸ்ட்டில் என்னென்னா அந்த ஃபைலோட நமக்கு அந்த ஸ்டோரேஜ் பண்ணுறதுல ஸோ அதோட லென்த் என்னன்னு சொல்லிட்டு வேணும், எத்தனை ஜிபி, ஸோ மெமரி ஸ்பேஸ் எவ்வளோன்ட்டு. ஸோ அப்போ என்னென்னா டபுள் கோட்ஸில் லென்த் இன் பைட்ஸ்ன்னு கொடுத்து ஆசிட்டஸ் அதே டிஸ்பிளே ஆகும். அந்த ஃபைல் டாட் லென்த்துன்னு கொடுத்தோன்னா அதோட ஸ்டோரேஜ் மெமரி லொக்கேஷனில் எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கோ அந்த இது என்ன பண்ணும், இந்த லென்த்துன்ற இது வந்து கேல்குலேட் பண்ணி நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். எஸ்சி டாட் க்ளோஸ்னால் இதுக்கு மேலே ஃபர்தராக நம்மகிட்ட எந்த இன்புட்டும் வாங்க போகிறது இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்கேனர்ன்ற கிளாஸை க்ளோஸ் பண்ணிடுறோம்.